பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய முடிவில் சேலா என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சேலா என்று சொன்னால் இந்த இடத்தில் நிறுத்து, அதை கவனித்து பார், அல்லது ஆமேன் அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. இன்றைக்கு நாம் அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. Glory to God. அதனால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தேவன் சில நேரங்களில் என்னோடு கூட இருக்கிறாரா? ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கர்த்தர், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீ என் நம்பிக்கையா இரு அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நாம் நல்ல கவனிங்க, நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையும் தேவனை துதிக்கிறோம் பாருங்க, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான், நீங்கள் தேவனை துதிக்கிறது தான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம் தேவனை அறிந்து கொள்ளணும். இப்ப தேவனை எப்படி அறிந்து கொள்வது? என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்றார்ல, அப்ப என்னோடு கூட இருக்கிற தேவனை நான் அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, நீங்க தேவனோடு கூட நீங்க செலவிடுகிற நேரம் இருக்கு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு நேரத்தை செலவிடுகிறீங்களோ அந்த நேரம் தாங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாக்கோபுடைய பயணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, யாக்கோபு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அதனுடைய 18வது வசனம் வரை வாசிக்கும் போது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு அவன் எங்கே வரான்? ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுறான். அவன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவன் தங்கி, பிரைஸ் தி லார்ட், அவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அதற்கு மேலாக நின்று அவனோடு பேசுகிறத பார்க்க முடியும். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன்னுடைய சந்ததிக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் எழுந்திருந்து அவன் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன்,
நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை நான் திரும்பி கொண்டு பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடுவ மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. காலையில் எழுந்த உடனே யாக்கோபு பார்க்குறான், கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்திருக்கிறேன். என அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்க போகிற எல்லா பயணத்திலும் அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேறுங்க. அமர்ந்திருந்து பார், தேவ சமூகத்தில் அமர்ந்திரு, தேவ சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறதை நீ அறிந்து கொள்ள முடியும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய பயணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட நீர் இருக்கிறீர். நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றீங்க. என் ஜனங்களை கைவிடாத கிருபை காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.